எங்கள் சாய்வர் அகாடமியில் எங்ககிட்ட படித்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் 50 மெம்பர்ஸ் 12th எழுதுனாங்க. இந்த வருஷம் 25 to 26 பப்ளிக் எக்ஸாமில் 50 மெம்பர்ஸில் 38 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 எபோவும் அண்ட் 26 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 எபோவும் நம்ம வாங்கியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹரிபிரசாத், ஸோ அவர் 99, தென் சைரன் 399. ஸோ அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ 50 மெம்பர்ஸில் 38 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 எபோவும், தென் இப்போ 90 பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது 90 எபோவ் பார்த்தீங்கன்னா 26 மெம்பர்ஸ். 50 ஸ்டூடெண்ட்ஸில் 38 மெம்பர்ஸ் 8 எபோவ் வாங்க வைக்கிறது. அதுவும் மேக்ஸ் இருக்கிறதுலே 12th ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னா மேக்ஸ் தான். ஸோ அதில் 38 மெம்பர்ஸ் நாங்கள் வாங்க வச்சுருக்கோம். இது நாங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த வீடியோ மொத்தம் 3 செக்மெண்ட்டாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் 12th எக்ஸாமில், ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சொல்ல போகிறோம். ரெண்டாவது எப்படி ஒரு மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மூணாவது ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி டில் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளான் தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகிறது முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. எங்களோட அகாடமி கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் மோர் தென் 9 இயர்ஸாக 500+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பண்ணி அவங்களோட கனவு காலேஜில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் டாப் 10 காலேஜில் போகிறக்காக இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அதுவும் மேக்ஸில் சென்டம் எடுத்தால் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் எங்கேயோ போயிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிரும் மேக்ஸை பற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸை எப்படி பார்க்கணும்னு தெரியாதனால தான் இந்த 2 months நீங்கள் மேக்ஸ் பார்க்காம வந்திருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீங்கள் 12th மேக்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். மேஜராக நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பே பார்த்தீங்கன்னா, சில பேர் எக்ஸைஸ் மட்டும் பார்ப்பீங்க, சில பேர் எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்பீங்க. ஆனால் அது எக்ஸைஸ் தனியாக ஒரு நாள், எக்ஸாம்பிள் ஒரு நாள் தனியாக, அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுனா ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸைஸில் ஒரு சம் இருக்கும், அதே மாதிரியான சம்ஸ் தான் எக்ஸாம்பிள் இருக்க போது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை ஒரு நாள் இது ஒரு நாள் படிப்பீங்க. அது ரொம்ப 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 டைம் எடுக்கும் ஃபஸ்ட். ரெண்டாவது, சில கேட்டகரி பர்சன் நான் எக்ஸைஸ் மட்டும் தான் சார் பார்ப்பேன், எக்ஸாம்பிளாக தொடக்கூட மாட்டேன். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் நிறைய கேட்டிருப்பாங்க, எக்ஸைஸ் மட்டும் படிச்சது வச்சு நம்ம அட்டன் பண்ண முடியாது. இது செகண்ட். ஏன்னா எக்ஸாம்பிள் இருக்கிற சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், அதை நீங்கள் பார்க்காம விட்டுருக்கலாம். தேர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் என்ன, யூடியூப்ல ஒரு சம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்த்துடுறீங்க. பார்த்துக்கப்புறம் அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் போனால் நம்ம எழுதிலாம் நினைப்பீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு டைம் பார்த்துட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது நீங்கள் பண்ணுறது மேஜர் 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 மிஸ்டேக். தென் ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் இருப்பீங்க என்னென்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் மேக்ஸ் பார்ப்பீங்க அண்ட் அந்த மேக்ஸை ரொம்ப ரொம்ப அவசரமாக பார்த்துட்டு போய் எழுதிடுவீங்க. சில பர்சன்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸாம் முந்தின நாள் பார்க்குறப்ப நிறைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறப்ப அதை மட்டும் ஸ்டிக் ஆன் ஆகி பார்த்துட்டு அந்த டைம் போய் மார்க்ஸ் எடுத்துருவீங்க. பட் பப்ளிக்கில் அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன எங்கேருந்து வேணால் கேட்கலாம், அதேமாதிரி க்ரியேட்டிவாக கேட்பாங்க. நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் போட முடியும். அண்ட் மேஜராக நாங்கள் மேக்ஸில் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்ட்ரகிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் எழுதுகிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது, பாதி ஸ்டெப் வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் எதுவுமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக எக்ஸைஸாக எக்ஸாம்பிளாக ஃபுல்லாக போட்டுறாங்க. எக்ஸாமுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, எதர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், இல்லை கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும், ரெண்டுமே அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அப்போ என்ன ஆகுனா, எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும், ஐயோ எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஏன்னா நீங்கள் 11th பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு மேக்ஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் வர மாட்டேது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒன் ஆஃப் த சில பர்சன்ஸ் இருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் இருக்கும், இல்லை ஏதோ ஜஸ்ட்டு படிக்கிறாங்க கூட, மேக்ஸ் தானே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாதிரி தியரி கிடையாதுன்னு சொல்லிட்டு சாங்ஸை ப்ளே பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் மேக்ஸை கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. அது ரொம்ப 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 பெரிய தப்பு. கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். அதே லாஸ்ட் கேட்டகரி பர்சன் என்னன்னா, எல்லா சம் பார்த்துருப்பாங்க, சம்டைம்ஸ் கஷ்டமான ஒரே சம் 2 சம் ஒரு எக்ஸைஸ் இருக்கும். இப்போ ஒரு 10 எக்ஸைஸ் வச்சுக்கலாம். இப்போ 10 எக்ஸைஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. 10 எக்ஸைஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 10 சம் விட்டீங்க. எக்ஸாம்பிள் போகிறப்ப அந்த 10 சம் கரெக்டாக கேட்டிருப்பாங்க. அப்போ என்னாச்சு, 10 சம்மே நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா, ஒரு 5 எக்ஸைஸ் படித்தாலும் 5 எக்ஸைஸில் எல்லா சம் நீங்கள் தரவாக பார்த்துடணும். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே விட்டுலாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ். வீடியோட செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ். ஓகே, பிஃபோர் தட் நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களை கேட்டகரி மொத்தம் 4 கேட்டகரியாக ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, கான்செப்ட் தெளிவாக பார்த்துப்பான், அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் தெளிவாக பார்த்துப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக கண்ணிலே பார்த்துட்டு போயிடுவான். அது அவனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அவன் போய் போட்டிருப்பான். இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள், கான்செப்ட் ஃபார்முலாஸ் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் என்ன பண்ணேன், எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக மகப் பண்ணிடுவேன். நாங்கள் போய் கை வச்சு எனக்கு ஆன்சர் சூப்பராக வந்து செகண்ட். தேர்ட் பர்சன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் மேக்ஸ் போட்டு பார்த்துருப்பாரு, எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனால் எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறப்போ ஒன்று பயம், இல்லை அவர் படித்த ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலாவில் ஏதோ சப்போஸ் சி இருக்குன்னா சியை மறந்துருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வராமல் ஒரே சம்மில் ரொம்ப நேரம் இருந்து
மற்ற சம்லாம் தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை அட்டன் பண்ண முடியாத வந்திருப்பாங்க. இது 3வது பர்சன். 4வது பர்சன் மேக்ஸே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க. என்ன தான் படித்தாலும் அவங்களால மேக்ஸ் ஒரு ஃபுல்லாகவே ஒரு எக்ஸாம்பிளில் போய் ஒரு 3 5 மார்க் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு சில பர்சன்ஸ் இருக்கீங்க. இப்படி தான் 4 டைப் ஆஃப் பர்சன்ஸ் நாங்கள் ஜென்ரலாக பார்த்து இத்தனை வருஷத்தை நாங்கள் பார்த்துப்போம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லித்தரேன். அந்த ஆர்டரில் பாருங்கள். எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸை ஈஸியாக சுலபமாக ரொம்ப டக்குன்னு நீங்கள் மேக்ஸ் போட்டு பழகிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன எக்ஸாம்பிள் நாங்கள் சாப்டர் 1 எடுத்துக்கிறோம். இந்த சாப்டர் 1 நாங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரோம். ஓகே, பிஃபோர் தட் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸசைஸில் மொத்தமாகவே 4 கான்செப்ட் இருக்கும், இல்லை 5 கான்செப்ட் இருக்கும். அந்த 5 கான்செப்ட் தேவையான ஃபார்முலாஸ் என்னென்னு எழுதி வச்சிடணும். இந்த 5 கான்செப்ட் எப்படி இது பண்ணுறோம், யூஸ் பண்ண போகிற சம்முக்கு அப்படின்னு பார்த்துருங்க. இதில் என்ன ஆகுனா, இந்த 5 கான்செப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சம் போடுற மாதிரி இருக்கும். சில சம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் போடுற மாதிரி இருக்கும். அதில் போத் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்கள் எக்ஸைஸும் பார்ப்பீங்க அண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்க போது அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாறிக்கும். அது நீங்கள் கண்ணில் பார்த்தா ஓகே. இப்போ சில சம்முக்கு எப்படி இருக்குன்னா 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி அந்த சம் போடுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட் கான்செப்ட் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2வது கான்செப்ட் டேரெக்டாக போக ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம ஃபஸ்ட் கான்செப்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சோம். செகண்ட் கான்செப்ட் நம்ம போடணும். அண்ட் இப்போ 4 கான்செப்ட் இருக்குன்னா 4 கான்செப்ட் தரவாகி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இது எல்லா சம்முக்கும் ஹிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சா போதும். இப்படி நீங்கள் பண்ணாலே மேக்ஸ் சூப்பர். பட் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு 50% தான் புரிஞ்சிருக்கும். பட் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்டர் 1 எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இதான் சாப்டர் 1. இப்போ நீங்கள் சாப்டர் 1 எடுத்துட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா நாங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டோம். தியரம் பேஸ் சம் அந்த சாப்டர் 1ல் என்ன இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 தியரம்ஸ் தான் இருக்குது டோட்டலாக. ஸோ இப்போ இந்த 5 தியரம் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். முடிச்சிட்டிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன நான் சொன்னேன், ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் மொத்தம் 4 இல்லை 5 கான்செப்ட் தான் இருக்கும். இதில் எக்ஸசைஸ் 1.1 12th எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஏஎன் ஏ இன்வெர்ஸ் வென் அஜே இஸ் கிவன். இதில் மொத்தம் இது வந்து என்னன்னா இதில் 2 டைப் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட் கான்செப்ட் 2 டைப். ஒன்றுனா அஜே கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்குறது, அஜே கொடுத்து ஏ கேட்குறது. இதே தான் உங்களுக்கு. அப்போ என்ன 2க்கான ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு அது ஜஸ்ட் டெடிமின் கண்டுபிடிக்கிறது தான், அதுக்கப்புறம் அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது தான். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இது ஒரு சம் போடுங்க. எக்ஸைஸ் ஒரு சம் இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். ஏதோ ஒரு சம் போடுங்க. இதுக்கு என்ன சம் எங்கே என்ன குழப்பமாகணும், இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கிறது மட்டும் நீங்கள் தடுமாறுவீங்க ரொம்ப பெரிய நம்பர்ஸ் வரப்போ. அதுக்கு என்ன வருது மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் அண்ட் அட்ஜாயின் சம்ஸ். இந்த 2x2 பேஸ் பண்ண மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் சம்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணிக்கும். மொத்தமாக எத்தனை சம்ஸ் இதில் வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 8 சம்ஸ். அண்ட் இந்த 8 சம்ஸுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்னென்னா சைட்லேயே அவனுக்கு அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துறோம். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஹிண்ட் இருந்தால் ஹிண்ட் கொடுத்துறோம். ஸோ அப்போ என்னன்னா இந்த 2x2 இன்வெர்ஸோட ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்க போது. அதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் 8 சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அப்போ என்னாச்சு, நீங்கள் ஒரு 2-3 சம் பார்த்தா போதும், மிச்சம் 5 சம் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சாலே போதும். அதுக்கு ஃபார்முலாஸ் என்னென்ன வரும், எதாவது ஹிண்ட்ஸ் எதாவது இருந்தால் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா 1 + tan square = sec² x யூஸ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் 1/sec² என்னது cos² x இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th சம்முக்கு ஒரு சின்ன ஹிண்ட் நம்ம கொடுத்துறோம். என்னது a × b = c வேர் a = c × b இன்வெர்ஸ் நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி அவன் ஞாபகம் வச்சுப்பான். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கிறப்ப என்னன்னா எக்ஸைஸ் 1.1 எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸைஸ் 1.1 1.6 1.7 வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். அதை பார்க்க ரொம்ப நேரம் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு, உங்களுக்கு எத்தனை சம்ஸ் கவர் ஆயிடுச்சு, 8 + 2 10 சம்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை காஸ் ஜார்டன் மெத்தட் மூலமாக இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். ஆனால் இது வந்து என்னன்னா எக்ஸைஸ் 1.2 இதை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாம் இன்வெர்ஸ் பேஸ் பண்ண சம்னால நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3/2 மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் சம் அண்ட் அட்ஜாயின் சம்ஸ். அதில் எத்தனை சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3. தென் அப்புறம் காஸ் ஜார்டனில் ஒரு மெத்தட் வந்துடுது. அப்புறம் ஆர்த்தோகோனல் பேஸ் பண்ண சம்ஸ் 1 2 டோட்டலாக அதுக்கு 3 சம்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.1 சொன்னால் மொத்தமாக 4 கான்செப்ட் இருக்குன்னு சொன்னோமா. இந்த 4 கான்செப்ட் இவ்வளோ தான் சம்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒர்க் இருக்குன்னா கிளாஸ் ஒர்க் எடுத்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா கைடை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. கான்செப்ட் புரிஞ்சா ஃபார்முலாஸ் புரிஞ்சா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த நோட்டை பப்ளிக் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது. அதை தான் வச்சு திருப்பி எக்ஸாம் போகிறப்ப பார்த்துட்டு போகணும். கைடை மேக்ஸுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா கைடை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்க. அது ப்ராப்ளம் என்னன்னா கைடில் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்க போகிற மெத்தட் எப்படி எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சேர்ந்து ஒரே டைம் நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் படிங்க. சூப்பராக உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இது வந்து எக்ஸைஸ் 1.1. இதே மாதிரி எக்ஸைஸ் 1.2க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைண்டிங் ரேங்க். அது ரேங்க்கில் மொத்தம் 2 மெத்தட் இருக்கும். ஒன்று மைனர் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரோ ரிடக்ஷன் மெத்தட். அப்போ அது கீழே 2/2க்கு என்ன இருக்குது, 3/3க்கு எத்தனை சம்ஸ் இருக்குது கொடுத்துடலாம். அப்புறம் காஸ் ஜார்டன் ஆல்ரெடி 1.1லேயே கொடுத்துரும். ஸோ 1.2 டக்குன்னு முடிச்சிடணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் வித்தின் 1 ஹவரில் நீங்கள் முடிச்சிடலாம்.
ஸோ இதே மாதிரி இந்த மெட்டீரியல் சார் எங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்குது, நீங்களே ஃபார்மர்ஸ் எல்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்க, ஸோ எனக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருங்க சார், ஸோ எனக்கு பிரிண்ட் பண்ணி எனக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா நான் மேக்ஸை கஸ்டம்லாம் போட்டுப்பேன் சார், ஏன்னா இவ்வளோத்தி நான் ஃபார்மர்ஸ் ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் ஆர்டர் பண்ணுறாலும் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை எங்களை 8098850809 அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் மேக்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கள் சைவர் அகாடமியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கேரியர் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே பப்ளிக் கீ பொறுத்து தான் இருக்கும். அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருன்னா பப்ளிக் வேல்யூவேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும் எது எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் கண்டிப்பாக எழுதுறப்போ உங்களுக்கு பப்ளிக் ஃபுல் மார்க் வரும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புக்கிங்ஸில் கொஷின்ஸ் நிறையா வரனால இதில் இருக்கிற உங்களுக்கு கையில் கொடுத்துருக்க புக்கிங் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை படிக்கிறப்ப நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இது வரைக்கும் வந்த ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி ரிசர்ச்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் கெமிஸ்ட்ரி கேர் யூஸ் பண்ணி படித்த எல்லாருமே 8 above தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் சைட் பொறுத்த வரைக்கும் உங்களோட டெரிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் பார்க்குறப்ப ஒரு டெரிவேஷனுக்கு இவ்வளோ எழுதணுமா எவ்வளோ எழுதணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் தெரியாது. பட் இதில் டெரிவேஷன் எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்ன எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட்டாக என்ன பண்ணணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு எவ்ரி வீக் டெஸ்ட் போர்ஷன் சொல்லிடுவோம். அந்த டெஸ்ட் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் வித் கீயோடு கொடுத்துறோம். நீங்கள் உங்களை யாரும் ஜஸ்ட் கைட் பண்ணுற மாதிரியே இருக்கும். தென் என்ன பண்ணுவீங்க, அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிடுவீங்க. கொஸ்டின் பேப்பர்ஸில் கீ கொடுக்குறனால என்ன ஆச்சுன்னா கரெக்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த சப்போர்ட் பப்ளிக் வரைக்கும் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ 1 மார்க்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் 1 மார்க்ஸ் தனியாக டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறது ஃபுல் டெஸ்ட்டு, அந்த மாதிரி நிறையா டெஸ்ட் இருக்கும். எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த கைடு ஆர்டர் பண்ணலாம். கீழே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் சேர்த்து வாங்கலாம், இல்லை மேக்ஸ் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் தனியாக வாங்கினாலும் வாங்கலாம், கெமிஸ்ட்ரி தனியாக வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அது வாங்கிக்கோங்க. அதோட லிங்க்கு கீழே தரோம். இந்த வீடியோ தேர்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் என்னென்ன போர்ஷன்ஸ் நம்ம மேக்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 2 months நல்லா வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மே மந்த் நம்ம பிளான் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஜூன் மந்த் என்ன போர்ஷன் முடிக்க போகிறீங்கன்னா 1, 2, 3 முடிச்சிருவீங்க. ஜூலையில் 4 and 5th சாப்டர் முடிச்சிருவீங்க. ஓகே, இப்போ ஜூலையோட எண்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மட்டும் கண்டிப்பாக வச்சுருவாங்க. சில ஸ்கூலில் யூனிட் டெஸ்ட்னு இருக்கும். அதை நீங்கள் எழுதுறப்ப மேக்ஸிமம் 3 to 4 சாப்டர் டெஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் முடிக்க டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். அது போக ஸ்கூல் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அது ஸ்கூல் டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா சேர்ந்து தான் வைப்பாங்க. 1, 2, 3 தனியாக வைக்காமல் சேர்ந்து வைப்பாங்க. ஸோ இப்போ சில ஸ்கூலில் என்ன பண்ணால் தனியாக ஃபஸ்ட் சாப்டர் தனியாக டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வெள்ளன் கூட நீங்கள் அதை அங்கே எழுதிக்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் தனியாக டெஸ்ட் எழுதிருங்க, செகண்ட் சாப்டர் தனியாக டெஸ்ட், தேர்ட் சாப்டர் தனியாக டெஸ்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட் மட்டும் முடிஞ்சும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜூலை மந்தில் 4 and 5 சேர்த்து முடிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ மொத்தமாக 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்துடலாமா? ஸோ ஆகஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்னா 6 அது கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா 7 கொஞ்சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இது முடிச்சக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு செப்டம்பரோட ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் குவார்டர்லி வந்துடும். இப்போ குவார்டர்லி போர்ஷன்ஸில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக மேக்ஸ் பார்க்க முடியாது. அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் திருப்பி அப்போ ரீகால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுத போவீங்க. இப்போ என்ன ஆகும், ஸ்கூல் ஆல்ரெடி 1, 2, 3 நீங்கள் தனியாக டெஸ்ட் எழுதி ஸ்கூலில் டெஸ்ட் வச்சுட்டாங்க. அப்புறம் 4, 5, 6 தனியாக நீங்கள் டெஸ்ட் எழுதிங்க. இப்போ ஸ்கூலில் குவார்டர்லி ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்க. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு சாப்டர் 2 வாட்டி எழுதி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு 10 days லீவ் விடுவாங்க. சில ஸ்கூலில் விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் வேறு தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துருங்க. அப்போ என்ன ஆகுனா ஃபுல் செம்ம தரவாயிருவீங்க. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 7 கொஞ்சமாக தரவாயிருப்பீங்க. இப்போ இது ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் முடிஞ்சிச்சு. தென் அக்டோபர், நவம்பர் இருக்குது. இந்த 2 மாதத்தில் மிச்சம் இருக்க 7ல் மிச்சம் இருக்க டாபிக். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க 8, 9, 10, 11, 12 இது எல்லாத்தையும் இந்த மிச்சம் இருக்க 2 மாதத்தில் முடிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 7 மேக்ஸிமம் செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே முடிச்சு வச்சுருங்க. கொஞ்சமாக ஃபுல்லாகவே முடிக்கிறதுனால முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த 2 மாதத்தில் அத்தனை சாப்டர் படிக்க கஷ்டம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் வெறும் 6 சாப்டர் தான் படிக்க போகிறீங்க. ஆனால் அக்டோபர், நவம்பர்னு வரப்போ என்னாச்சுன்னா மிச்சம் இருக்க 6 சாப்டர் முடிக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா டிசம்பர் ஃபுல் டெஸ்ட் வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மந்த்லேயே முடிஞ்சால் 6, 7 முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 சாப்டர்ஸ் தான். சூப்பராக நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நவம்பருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மிச்சம் இருக்க சாப்டர்ஸ்லாம் நம்ம முடிச்சிடறோம். டிசம்பர் வரீங்களா, டிசம்பர் வந்தால் ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். 1லேருந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு 1லேருந்து 10 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு 1லேருந்து 12 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். எப்படினாலும் நம்மளோட பெனிஃபிட் என்ன, அதுலேருந்து நம்ம ரீகால் பண்ண போகிறோம், போய் டெஸ்ட் எழுதுறோம். ஸோ இது முடிக்கும் போதே டிசம்பரோட எல்லா போர்ஷன்ஸும் நீங்கள் தரவாக முடிச்சிடுறீங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜான் அண்ட் ஃபெப் இதில் என்னென்னா ஃபுல் டெஸ்ட் மினிமம் ஒரு 10 to 15 ஃபுல் டெஸ்ட் எழுதிருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 to 15 ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப நான் சொல்கிற ஐடியா அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 12 சாப்டர்ஸ் ஒரே டைம் ரீகால் பண்ணி எழுதுறது ரொம்ப சிரமம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 சாப்டர்ஸ் அதை வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட். அடுத்து 4 + 2 எக்ஸ்ட்ராவாக 2 ரீகால் பண்ணி 6 வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்புறம் 6 + 2 8 வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட். அடுத்து 8 + 2 10 வச்சு மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்புறம் 12 சாப்டர்ஸ் வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட். எழுதுறப்ப என்ன ஆகுனா ஃபுல்லாக திருப்பி ஒரு டைம் ரீகால் வர மாதிரி இப்படி பண்ணுங்கள். மேக்ஸ் நாங்கள் இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, இதே ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் வரும்.
கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க. அது கண்கூட உங்களுக்கே தெரியும். இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் மட்டத்திலே இப்படி இருக்கும். ஸோ மேக்ஸ் இனிமேல் உங்களுக்கு எப்பவும் கஷ்டம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் மேலே ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை வந்திருக்கும். நீங்கள் எடுப்பே நம்பி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.